Hello friends, நாம் இப்போ class 10 unit 6 nuclear physicsல அணுக்கரு இயற்பியல்ல definition of radioactivity கதிரியக்கத்தின் வரையறை பார்க்கலாம். Definition of radioactivity first atomனா என்னன்னு பார்த்துக்கலாம். Atom contains nucleus in the center and electrons are orbiting around it. இல்லையா electrons are orbiting around it. So nucleus குள்ள என்ன இருக்கும்? It contains protons and neutrons. So protons and neutrons இருக்கும். Always the protons are equal to neutrons. இப்போ ஒரு நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா that nucleus is called as stable nucleus. Okay, the nucleus of some element is unstable. அதாவது சில தனிமங்களுடைய உட்கருக்கள் வந்து எப்படி இருக்குதுங்கிறாங்க? அன்ஸ்டேபிள், நிலையற்ற தன்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் மே பி கிரேட்டர் தேன் நியூட்ரான்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் வந்து கிரேட்டர் தேன் நியூட்ரான்ஸ், அதாவது ப்ரோட்டான் வந்து எவ்வளோ இருக்குது? ஒரு 2 ப்ரோட்டான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே வந்து ஒரு நியூட்ரான் தான் இருக்குது. ப்ரோட்டான்ஸ் கிரேட்டர் தேன் நியூட்ரான் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? அந்த நியூக்ளியை அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டான்ஸை விட லெஸ் தேன், ப்ரோட்டான்ஸ் ஆர் லெஸ் தேன் நியூட்ரான்ஸ் அப்படின்னாலும், ப்ரோட்டான்ஸ் 2 தான் இருக்குது, நியூட்ரான்ஸ் 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஆல்சோ அன்ஸ்டேபிள் நியூக்ளியை. இப்போது அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தேன் 82 இருந்துச்சு அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் தட் இஸ் மோர் தேன் ஆர் கிரேட்டர் தேன் 82 இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூக்ளியையும் எப்படி தான் இருக்கும்? அன்ஸ்டேபிளாக இருக்கும். 3 கண்டிஷன். எப்பவுமே ப்ரோட்டான்ஸ் வந்து நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். சப்போஸ் ப்ரோட்டான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நியூட்ரான்ஸை விட அதிகமாக இருந்தாலும் அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ப்ரோட்டான்ஸை விட நியூட்ரான்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ப்ரோட்டான்ஸ் வந்து நியூட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும்? ஸ்டேபிள் நியூக்ளியஸாக இருக்கும். யுரேனியமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் 92 இருக்குது, ஆனால் நியூட்ரான்ஸ் பாருங்கள் 146 இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அன்ஸ்டேபிள் எலமெண்ட் இல்லையா? இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் எலமெண்ட் தே அண்டர்கோ நியூக்ளியர் டீகே and get converted into more stable nuclei. அதாவது நியூக்ளியர் டீகே அப்படின்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் தான். இந்த நியூக்ளியர் டீகே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நியூக்ளியஸ் தே எமிட் certain harmful radiations. என்னென்ன harmful radiations வந்து அது எமிட் பண்ணுது அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணோம். அது கூட சில elementary particles like photon, meson, positron and neutrino போன்ற elementary particles-ஐயும் emit பண்ணோம். The phenomenon of nuclear decay of certain elements with the emission of radiations like alpha, beta and gamma rays is called as radioactivity, and the elements which undergo this phenomenon are called as radioactive elements. So இந்த மாதிரி யுரேனியம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன எமிட் பண்ணுது அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. அந்த ஃபினாமினான், இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இந்த கதிரியக்கத்தை, அதாவது ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸை கொடுக்கக்கூடிய தனிமங்களை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கதிரியக்க தனிமங்கள், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். In uranium atom, 92 protons, 146 neutrons and 92 electrons are present. That is, the atomic number of uranium is 92. Number of protons is equal to atomic number. So, Z is equal to 92. Atomic number is equal to 92. The elements whose atomic number more than 82 undergo spontaneous radioactivity. அதாவது அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே ஸ்பான்டேனியஸாக, அதாவது தன்னிச்சையாக கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ யுரேனியம் it can undergo spontaneous radioactivity.
எக்ஸாம்பிள் யுரேனியம், ரேடியம், தோரியம், பொலோனியம் எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் தான். There are only 2 elements which have been identified as radioactive substance with atomic number less than 82. So less than 82 இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட் என்னென்ன அப்படின்னா டெக்னீட்டியம் அண்ட் ப்ரோமீத்தியம். டெக்னீட்டியம் வித் அட்டாமிக் நம்பர் 43 and promethium with atomic number 61 also undergo spontaneous radioactivity. இதுவும் தன்னிச்சையாக கதிர்வீச்சை வெளியிடக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்படக்கூடிய கொஷின். ஸோ ப்ரிப்பேர் ஃபார் இட். There have been 29 radioactive substances discovered so far. எவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 29 and most of them are rare earth metals and transition metals. Thank you my dear friends for watching and supporting my channel. இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் இன் யோர் லைஃப். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.